உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக ராசிநாதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் 1 மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதம். எந்தெந்த இடத்துல நீங்க மைனஸ் ஆனீங்களோ அதற்கெல்லாம் ஒரு விதை போட்ட மாதிரி மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த மாதிரி வரன்களை தேடுறீங்களோ அந்த வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டுக்கு புதன் வருகிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவது யோகம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, துலா ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எப்பவுமே பாருங்க, ராசி அதிபதி நம்மளுடைய ராசியை பார்க்கணும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, ராசி அதிபதி நம்ம ராசியை பார்த்துட்டா ஒன்னா முற்காலத்துல பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி இல்லாம ஒரு 40 வயசுக்கு மேல பப்ளிசிட்டி ஆவாங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. இது ஜாதக அமைப்புல. அப்போ ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக ராசிநாதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் 1 மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதம். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகம், பணம், செல்வம், சந்தோஷம், நகை, அதே போல லக்ஸரியா வாழக்கூடியது, துணி, இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாமே நீங்க நினைச்ச எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியதா சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனே இயற்கையாகவே துலா ராசிக்கு அதிபதியாகி அந்த துலா ராசியை அதை பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்க கேட்டது, உங்களுடைய ஆசைகள், நீங்க என்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா மட்டும் கிடையாது, இந்த வருடம் முழுவதுமே துலா ராசிக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில இருக்குது. 6ல சனி இருந்து யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. ஆனா கொஞ்சம் நோயை கொடுக்கும். ஏன்னா 6ல சனி இருந்ததுனாலே கடன், நோய், வழக்கு இதெல்லாம் விளக்கும். ஆனா அதை திரும்பவும் மீண்டும் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கொஞ்சம் நோய்க்கு மட்டும் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது அந்த துலா ராசிக்கு 6ல போய் சனி இருக்கிறப்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே போல பாருங்க, உங்களுக்கு 9ல குரு வருகிறார். 9ல் குரு இருந்தால் ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ல் குரு. நாம என்ன சொல்லுவோம்னா, 9ல குரு இருந்தா ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ல் குரு. ஹார்ட் எஃபர்ட் போட்டு செய்யக்கூடியவங்க. இயற்கையாகவே துலா ராசிக்காரங்க பாத்துட்டீங்கன்னா கடின உழைப்பாளி, மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர். தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு 30% தான் இருக்குமே தவிர 70% தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சொந்த பந்தத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் கூட உழைக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் தான். அப்ப துலா ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க, அத துலா ராசிக்காரங்க கூட யாராவது ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக்கும். சுக்கிரனுடைய ராசி. அப்ப சுக்கிரனுடைய ராசியை சுக்கிரன் பார்க்கக்கூடிய ஒரு இடமும், அதே போல குருவும் உங்களுடைய ராசியை பார்த்தார். 2 சுப கிரகங்கள் இந்த மாதம் உங்களை நோக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல அமைப்பு. நீங்க நினைச்சது நடந்தே தீரும். பெரியவங்களுடைய ஆசி, பெயர், புகழ், மதிப்பு, குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது. ஒரு கெட்ட பெயர், ஏன்னா 8ல குரு இருந்தப்போ கடுமையான கெட்ட பெயர், செய்யாத தப்புக்கு பழி ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், பணம் இழந்தது, நகை இழந்தது, அவமானப்பட்டது, தலை குனிவு, இதெல்லாம் நிறைய 8ல குரு இருந்து செஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம சொல்லுவோம் 8ல குரு இருந்தால் 2ஆம் வீட்டை பாக்குது, பணம் வரும், 4ஆம் வீட்டை பாக்குது, வீடு இடிச்சு கட்டுவீங்க, வீடு வரும், மனை வரும், சொத்துக்கள் வரும், இதெல்லாம் சொன்னாலும் கூட அந்த உட்கார்ந்த இடத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அதுல ஒரு அவமானம். செஞ்சதுக்கு எந்த பலனுமே இல்ல, இத்தனையும் நான் செஞ்சேன், குடும்பத்துக்காக செஞ்சேன், ஆனா எல்லாத்தோடையும் எனக்கு கெட்ட பெயர் தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு கொடுத்துருப்பாரு. இப்ப அந்த குரு மறைஞ்சு, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அப்ப அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு 9ஆம் இடத்தில் இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப 9ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கும் பொழுது எப்படியும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தே தீரும். பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள், வலிகள், இதற்கெல்லாம் ஒரு
நல்ல தீர்வுகள் கிடைக்கும். யார் வந்து உங்களை கெட்டதா நினைச்சாங்களோ அவங்களே உங்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த வருஷம் அது கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த 2 சுப கிரகங்களும் உங்களுடைய ராசியை நோக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க மைனஸ் ஆனீங்களோ அதற்கெல்லாம் ஒரு விதை போட்ட மாதிரி மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அதாவது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகி 7 இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இதுல கொடுக்காது. 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைவாங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த மாதிரி வரன்களை தேடுறீங்களோ அந்த வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் ஒண்ணு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது சுப விரயம் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாய் யாரும் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. இந்த 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 6ஆம் தேதிக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்ப நான் பாத்துட்டீங்கன்னா மேஷத்துல இருந்து கன்னியா ராசி வரைக்கும் வந்தாச்சு. கன்னியா ராசி வரைக்கும் வரும்பொழுது கூட செவ்வாய் யாருக்குமே இந்த பலனை கொடுக்கல. ஆனா துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் 2ஆம் அதிபதி 11ல் நிற்கிறார். அது பாதகமாக இருந்தாலும் லக்ன ரீதியாக பார்க்கிறப்போ அது பாதகம். ஆனா ராசி ரீதியாக பார்க்கிறப்போ அந்த செவ்வாயோட கேது அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சேர்றார். அப்ப 2 கூடையவரும் 7 கூடையவரும் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது செவ்வாயே ஆகி மிகுந்த லாபத்தை கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பாரு. சிறு வருமானம் மூலமாக பெரிய பணம். 11 தொடர்புனாலே வருமானத்தை கொடுக்காம போகாது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாம போகாது. 2ங்கிறது குடும்பம், உங்களுடைய வாக்கு, குடும்ப தேவைகள் இதெல்லாம் சொல்றது 2ஆம் இடம் தான். அது 11ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது பொதுவாவே துளாராசிக்காரர்களுக்கு 11 ஒரு கிரகம் இருக்கிறது யோகம். எவ்வளவு உழைச்சாலும் காசு கொஞ்சமாவது தங்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா துளாராசிக்காரங்க எவ்வளவு காசு இருந்தாலும் மத்தவங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஆனா 11 ஒரு கிரகம் இருந்தா தனக்கான தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 2ஆம் அதிபதி அங்க கேதுவோட சேர்ந்து 1.5 வருட காலமே கேது இங்கதான் இருக்க போறார். லாபத்தை கொடுக்கத்தான் போறாரு. அப்ப 2 கூடையவருடைய சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக பெரும் லாபத்தை கொடுப்பார். கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பார்ட்னர் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு பண வரவு உண்டு. கணவனுடைய சொத்து வர்றது, மனைவியுடைய சொத்துக்கள் வர்றது, அதை மூவிங் பண்றது இதெல்லாமே இந்த மாசம் அருமையா இருக்குது. அடுத்தது பாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் 3, 6 கூடையர் 9ல இருக்குது. அதுவும் யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. சனியை பொறுத்த வரைக்கும் சனி போய் உங்களுக்கு 6ல இருந்து எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு 5ல இருந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கிறார். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ராகு கொடுக்குது 5ல இருந்து. குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. இந்த 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ உங்க ராசி கட்டத்துல 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கிறார். பொதுவா 11 கூடையோர் 8ல இருந்தால் விபரீத ராஜயோகம், திடீர் வருமானம், திடீர் பண இழப்புகள். ஏன்னா 8ங்கிறது பண இழப்பையும் சொல்லும், திடீர் வருமானத்தையும் சொல்லும். அப்ப 8ஆம் இடம் 15ஆம் தேதி வரைக்கும் திடீர் வருமானமும் வரும், திடீர் இழப்புகளும் ஏற்படும். 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு போக போகிறார். குருவோட சேர போகிறார். குருவும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் ஏற்படும். துலா ராசிக்கு எல்லாருக்குமே 12 ராசிக்குமே சிவராஜ யோகம் ஏற்படும். அது வந்து கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யறது. முற்பிறவியில வந்து இந்த சிவராஜ யோகத்துல ஒரு குழந்தை பிறக்குது, இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சிவராஜ யோகத்துல பிறக்கும். அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்பிறவியில சிவன் கோவில் கட்டின யோகத்தோட பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அவங்களுக்கு நிறைய புண்ணியங்கள், பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்பு, அரசியல்வாதி, அரசாங்கத்தினுடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து உங்களை காப்பாத்தி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்குள்ள ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்போ அல்லது அவங்களுடைய அட்வைஸோ அல்லது அவங்க மூலமாக ஏதாவது உதவிகளோ கிடைக்கிறதுக்கு இந்த குருவும் சூரியனும் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல 9ஆம் அதிபதியும் மற்றும் 12ஆம் அதிபதியும் ஆகக்கூடிய புதன் பாருங்க இந்த மாசம் 3 கட்டத்துக்கு மாறுறாரு. 1 8ஆம் வீடு, அடுத்தது 9ஆம் வீடு, அடுத்தது 10ஆம் வீடு. இந்த 3 பலன்களும் உங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்க பெருசா இந்த 8ஆம் வீட்டுல இருக்கிற 6ஆம் தேதி வரைக்கும் பெருசா ஒண்ணு புதனை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டியது கிடையாது. அடுத்தது பாருங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு புதன் வருகிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவது யோகம். பூர்வீக சொத்து, தந்தையினுடைய சொத்து, தந்தை மூலமாக வரக்கூடிய உதவிகள் இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். இவ்வளவு நாள் அப்பாவுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒரு மனஸ்தாபங்கள் போயிருக்கு, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒரு சொத்து பிரச்சனை வந்திருக்கு, இதெல்லாம் பிரிச்சு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்ப கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியே 9க்கு வரும் பொழுது இப்ப போய் நீங்க அப்பா கிட்டையோ இப்ப போய் உங்க குருநாதர் கிட்டையோ நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் தணிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க கேட்டது கிடைக்கும், நீங்க நினைக்கிறது நடக்கும். 9ஆம் இடங்கிறது ஒரு நல்ல குரு அமைகிறது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்வது, உயர்கல்வி படிக்கிறது, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். தந்தை ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, அது பாக்கிய ஸ்தானம். நீங்க என்ன பாக்கியம் பண்ணிட்டு வந்தீங்களோ, முற்பிரிவில் என்ன பாக்கியம் பண்ணீங்களோ அந்த பாக்கியத்துக்குள்ளான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 9ஆம் இடம்.
அப்ப இயற்கையாகவே பாருங்க அந்த இடத்துல குருவுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க போகுது துலா ராசிக்கு. அப்ப இப்போ 9ஆம் அதிபதியோடவே சேரும் பொழுது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த 9ஆம் அதிபதியோட குரு சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாறிக்கும். அப்ப இந்த ஜாக்பாட் மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்க தந்தை மூலமாக, உங்க குருநாதர்கள் மூலமாக வரக்கூடிய, குருநாதர்னா நீங்க டீச்சரா இருக்கலாம், உங்களுக்கு கல்வியில, உங்களுக்கு தொழில்ல ஏதோ ஒரு உதவி செஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது இப்போ நீங்க அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் கூட, ஏன்னா 12ஆம் அதிபதியுமே புதன் ஆகிறாரு இல்லையா? அப்ப 12ஆம் இடம் தான் கால் பகுதி. அப்ப இந்த காலகட்டங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, உங்க குருநாதர் கிட்ட, உங்க டீச்சர்ஸ் கிட்ட, உங்களுக்கு யார் குருவா இருக்கிறாங்களோ, உங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே சகல தோஷத்தையும் இந்த குருவும் புதனும் சேர்ந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும். 6ல இருந்து 22ஆம் தேதிக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல அடுத்தது பாருங்க, இப்ப 22ஆம் தேதிக்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10க்கு தான் வரப்போகிறார். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தானே. அப்ப 9ஆம் அதிபதி 10க்கு வரும்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். 9, 10 தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மகன் அல்லது உங்க மகள் இவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும், அல்லது உங்க தொழில அவங்களுக்கு கொடுப்பீங்க, உங்க சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இல்ல அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சோ துளாராசிக்கு இந்த மாதம் மிக 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 யோகமான மாதம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையாக இருந்தாலும் சரி, பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசம் துளாராசிக்கு கிடையாது. 100க்கு 99% வந்து உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையத்தான் கோச்சார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதெல்லாம் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகம் ஏதாவது யோகம் உள்ள ஜாதகமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தோஷம் உள்ள ஜாதகமா இருக்கலாம். சோ ஏதாவது மைனஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தசாபுத்திகள் ரீதியாக நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு. மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.